இன்னைக்கான டாப் சம்பவங்கள் என்னென்னு பார்ப்போம். அதுல ஃபர்ஸ்ட் நேத்து தாவேகா அரசுக்கு எதிரா வாக்களிக்க சொல்லி தாவேகா எம்எல்ஏக்களை 35 இருந்து 50 கோடி ரூபாய் வரைக்கும் பேரம் பேசின விஷயத்துல கிட்டத்தட்ட 6 பேர் அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. இன்னைக்கு 4 பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதுல ஏடிஎம்கேவை சேர்ந்த சீனிவாசன் என்பவரையும் கைது பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்ல, எம்எல்ஏ செந்தில் பாலாஜி அவர்களையும் அவரோட தம்பி அசோக் அவர்களையும் போலீசார் வந்து தேடிட்டு இருக்காங்க. சீக்கிரமாவே எம்எல்ஏ செந்தில் பாலாஜி அவர்கள் கைது அப்படின்ற செய்தியை கேட்க போறோம். செகண்ட், கரூர் கூட்ட நெரிசல்ல உயிரிழந்த 41 பேரோட குடும்பத்துக்கு அரசு பணி அறிவிச்சிருக்காங்க. வர 10ஆம் தேதி முதலமைச்சர் விஜய் சார் கரூருக்கு போக போறாரு. அங்க அவர் கையால அந்த பணி ஆணைய வந்து அவங்களுக்கு கொடுக்க போறாரு. ஜனநாயகன் படத்தோட டீம் வந்து நியூவா எடிட் பண்ணி சென்சார் போர்டுக்கு சப்மிட் பண்ணியிருந்தாங்க. சென்சார் போர்டும் அதை பார்த்துட்டு படத்துக்கு ஏ சர்டிபிகேட் கொடுக்க போறாங்க. படத்துல சின்ன சின்ன சீன் மட்டும் கட் பண்ணி பீப் போட்டு திரும்ப சப்மிட் பண்ணிட்டோம்னா சீக்கிரமே சென்சார் சர்டிபிகேட் வந்து கிடைச்சிரும். அது மட்டும் இல்ல, ஜனநாயகன் படத்தோட டைட்டில்ல முதலமைச்சர் சி ஜோசப் விஜய் அப்படின்னு வரப்போகுது. மூவி மேபி 1 or 2 monthsல வந்து ரிலீஸ் ஆயிடும். ஃபோர்த்து, இன்னைக்கு தாம்பரத்துல பஸ்ல டிராவல் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு பொண்ணு உடல்நிலை சரியில்லாம மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. அவங்கள பஸ் டிரைவர் பஸ்ஸை எங்கேயுமே நிப்பாட்டாம கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல போய் நிப்பாட்டி ஸ்ட்ரக்சருக்காக வெயிட் பண்ணாம அவரே தூக்கிட்டு போய் கரெக்டான டைம்ல சேர்த்திருக்காரு. இப்போ அந்த பொண்ணு நல்லா இருக்காங்க. இவ்வளவு பெரிய விஷயம் பண்ண அவங்கள நேர்ல கூப்பிட்டு பாராட்டி இருக்காரு போக்குவரத்து துறை அமைச்சர். ஃபிஃப்த், இன்னைக்கு ஏடிஎம்கே எம்எல்ஏக்கள் சி விஜயபாஸ்கர் அண்ட் எம்ஆர் விஜயபாஸ்கர் அவர்கள் 2 பேரும் கிட்டத்தட்ட 50,000 தொண்டர்களோட வந்து தாவேகால ஜாயின் பண்ணியிருக்காங்க. சிக்ஸ்த், பீகார், மத்திய பிரதேசம், குஜராத் மாநிலங்கள்ல காலியா உள்ள தொகுதிகளுக்கு இடைத்தேர்தலை தேர்தல் ஆணையம் வந்து அறிவிச்சிருக்காங்க. ஆனா 7 தொகுதி காலியா உள்ள தமிழ்நாட்டுக்கு இடைத்தேர்தலை இன்னும் அறிவிக்கல.